நம்ம இப்போ வந்திருக்கிறது ஈரோடு திண்டல் முருகன் கோயிலுக்கு. அருள்மிகு வேலாயுத சாமி திருக்கோயில் இது. இந்த கோயில் பாருங்கள், அருள்மிகு திருக்கோயில் பாருங்கள். படிக்கட்டில் மேலே ஏறி போகணும். இங்கே பாருங்கள், குகை ஒன்று, சித்தர் குகை ஒன்று மேலே இருக்குது. தன்னாட்சி சித்தர் குகை. அந்த சித்தர் தவம் புரிஞ்சிருக்கிறார் இங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அவருடைய சிலை இல்லை, இது முருகனுடைய சிலை. அங்கே இருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். முருகனுடைய சிலை அது, சித்தர் சிலை கிடையாது. சித்தர் தவம் புரிந்த இடம் தான். தவம் புரிந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டார். இது பாருங்க, இது முருகன் சிலை தான் அங்கே வச்சுருக்கேன். அந்த இடத்துல தவம் புரிஞ்சர்னு ஒரு இருக்கா. இது முருகன் சிலை. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு கோயில் இருக்கும், வேலாயுத சாமி கோயில். படிக்கட்டும் இருக்கும். நம்ம டூ வீலர்லையும் ஏறி போகிற மாதிரியும் வசதி இருக்கும். பாரு, தூண்கள் போல் கருவறை இருக்கும். கருவறை உள்ளார எடுக்கக்கூடாது. முருகன், தேவியர்கள் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க. பளிங்கி கல்லால் கட்டியிருப்பாங்க. கோயில் திறப்பு நேரம் 6 மணிலேருந்து 12:30, அப்புறம் 4லேருந்து 8:30 இரவு. தங்கரதம் வேதி விழா வரும் விசேஷ நாட்களில். தைப்பூசத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது மலைக்கோயில் மேலே இருக்குது, அதனால் ரொம்ப ரம்மியமாக அழகாகவும் காட்சி தரும் கோயில். அவரை சுற்றி பார்க்கலாம். பிரகாரம் தூண்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர், பெருந்துறை கோயம்புத்தூர் ரோட்டில் ஈரோட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. ஈரோட்டு பஸ் ஸ்டாண்டுலேருந்து. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான். விமான நிலையம் வரணும் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில் தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 7-8 கிலோமீட்டர் முன்பு இருக்கும், அவ்வளோதான். பஸ் ஸ்டாப் அங்கேயே இருக்குது. கோயிலுக்கு கீழே தான் பஸ் ஸ்டாப்பு. ரொம்ப அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும், அமைதியானது. இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். மலைக்கோயில் இது. தமிழ்நாட்டில் உள்ள மலைக்கோயிலில் ஃபேமஸான இதுவும் ஒன்று. இதனோட அடி 186 ஃபீட்டு டால், அவ்வளோ பெருசு இது. இதேமாரி உங்கள் ஊரில் இதேமாதிரி மலை மேலே உள்ள முருகன் கோயில் ஏதேனும் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.